ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னா என்ன? நிறைய பேரோட மைண்டில் ஒரு இமேஜ் வரும். அது கேஷு போன ஒரு இடம் தான். கேஷு போனோமா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அப்படியே கேஷு போயிட்டே இருக்கும்ல. நிறைய பேர் ஏன் இது தப்பாக நினச்சி வச்சுருக்காங்க? ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்னா என்ன? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட் என்னென்னா, அதுக்கு கூகுள் சொல்கிற டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ஷேர் மார்க்கெட் இஸ் a platform where buyers and sellers come together to trade on publicly listed shares during specific hours of the day. அதாவது ஒரு நாளுக்கு ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள பப்ளிக்லி லிஸ்டட் பண்ணால் ஷேர்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. எங்கே? ஷேர் மார்க்கெட்டு அப்படி ஒரு இடத்துல. இதுதான் ஷேர் மார்க்கெட்டு, கூகுளோட டெஃபினேஷன். இது இப்படி சொன்னால் நமக்கு புரியாதில்லை. அப்படின்னா என்ன ஷேர்ஸு, என்ன ஷேர் வேல்யூ, ஷேர் மார்க்கெட்டுன்னா என்னது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, பப்ளிக்லி லிஸ்டட் ஷேர் அப்படின்னா என்ன, இதெல்லாமே டீட்டெயிலாக நமக்கு பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கேஷ் தேவைப்படும்ல. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க? அதுக்கு கேபிட்டல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கேபிட்டல் எப்படி நம்ம அது கொண்டு வரணும், எப்படி நம்ம உருவாக்கணும், அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெயின் ஆப்ஷன் என்ன? நம்ம கையிலே கேஷ் இருக்கணும். அப்போ தான் கம்பெனி இல்லைன்னா பிஸ்னஸ் நம்மளால் ஆரம்பிக்க முடியும். இல்லைன்னா செகண்டு என்ன வழி? அது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். அப்படின்னா ஒரு 2-3 பேரை நம்ம சேர்த்து இதில் வச்சு ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ். அப்போது நமக்கு தேவைப்பட்ட கேஷ் கிடைக்கும்ல. அப்போ நெக்ஸ்ட்டு வழி என்னது? எங்கே இருந்தோ கொஞ்சம் கேஷ் எப்படியோ கலெக்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். என் பேர்லேயே ஓனர்ஷிப் இருக்கணும். அப்படி தான் என்னோட ஒரு ஐடியா, ஒரு ஆசை அப்படி தான். அப்போது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இது ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படியோ கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கேஷ் என்கிட்ட வந்திருக்கு. ஒரு கதை வச்சு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டீ எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் அதில் ஒரு 10 லட்சம் 10 lakh rupees வேணும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ 10 லட்சம் வேணும்னா 10 லட்சத்தை நிறைய ஷேர்ஸாக கட் பண்ணணும். ஷேர்ஸ் என்னது? ஜஸ்ட் அந்த வேல்யூவேஷன் 10 லட்சம் ரூபாயோட அந்த வேல்யூவேஷனை நிறைய கட் பண்ணணும். அப்படின்னா ஒரு 100 times கட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ ஜஸ்ட் 10,000 மல்டிப்ளை 100 இஸ் ஈக்குவல் டு 10 lakh. அப்போ டோட்டல் கம்பெனியோட வேல்யூவேஷனுங்கிறது 10 lakh தான். அந்த 10 lakh வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா அந்த டீ பேக்கு எக்ஸ்போர்ட்டிங், டீ பேக்கெட்டு எக்ஸ்போர்ட்டிங், அவ்வளோதான். அப்போ அது பண்ணி ஒரு ஆஃப்டர் 5 yearsல் என் கம்பெனி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சு, ஒரு பிக்கர் கம்பெனியாக மாறிடுச்சு. அந்த டைமில் அந்த பிஸ்னஸுக்குள்ளே நிறைய அசெட்டு, நிறைய கேஷு, நிறைய ப்ராஃபிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கும்ல. அந்த டைமில் கம்பெனியோட வேல்யூவேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆல்மோஸ்ட் 1 crore, 1 கோடி ரூபாய் இல்லைன்னா அவ்வளோ அசெட் இருக்கும், இல்லைன்னா அவ்வளோதான் அதோட வேல்யூவேஷன். ஏன்னா கம்பெனி 10 லட்சத்துலேருந்து 1 கோடியிலேக்கு 1 crore வளர்ந்துச்சு. வேல்யூவேஷன் 1 crore தான். அப்போ இந்த டைமில் கம்பெனி இன்னும் வளரணும், ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனியாக மாறணும். அப்படி மாறணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் கேபிட்டல் கம்பெனிக்குள்ளே வரணும், இன்னும் கேஷ் நிறைய வரணும். அப்போ தானே ஒரு பெரிய லெவலுக்கு ஸ்கேல் பண்ண முடியும். அப்போது அதுக்கு என்ன வழி? முன்னாடி சொல்லியிருக்கேன், லோன் இருக்கலாம் பேங்கில் இருந்து, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். இதில் ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. ஏன்னா பார்ட்னர்ஷிப்னா ஓனர்ஷிப் எல்லாம் ஓனர்ஸ் சொல்கிறதுலே ஒரு பிரச்சனை வரும்ல. பார்ட்னர்ஷிப்னா அது அப்படி தான். அப்புறம் லோனுன்னா அது கரெக்ட் ஒரு அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும், அது வேறு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன ஐடியா வருது? அந்த ஐடியா தான் ஷேர் மார்க்கெட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ ஷேர் மார்க்கெட்டு யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓ மூலம்தான் நம்மளால் ஷேர் லிஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னா பப்ளிக்கு கொடுக்க முடியும், வேறு வழி இல்லை. அந்த ஒரே ஒரு வழி தான். அப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் நம்ம எங்கே பண்ணணும்? ஷேர் மார்க்கெட்டில் தான் பண்ணணும். அப்போ இந்தியாவில் 2 ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஒன்று NSE, ஒன்று BSE. NSEனா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, BSEனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அது பாம்பேயில் தான் இருக்குது. இந்த மாதிரி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் நிறைய கம்பெனிஸும் அவங்களோட ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வழி நிறைய ஷேர்ஸ் அங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லேக்ஸ் ஷேர் கூட அங்கே இருக்கும் நிறைய. இப்போ என்னோட தேயிலை கம்பெனி அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது 100 ஷேர்ஸ் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷேரோட வேல்யூ 10,000, 100 into 10 lakh. இப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஒரு ஷேருக்கு 1 lakh rupees வரும். அப்போ 100 into 1 lakh 1 crore. இப்போ கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன் ஆஃப்டர் 5 years 1 crore. ஒரு ஷேரோட வேல்யூ 1 lakh. இப்போ 10,000லேருந்து அந்த ஷேர் 1 lakh மாறிடுச்சு. அப்போ ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ கம்பெனியோட டோட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த டைமில் தான்
என் கம்பெனியோட ஒரு 25% ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கொடுக்கணும், பப்ளிக்கு கொடுக்கணும். பப்ளிக்கிலிருந்து கேஷ் வரணும். ஒரு ஷேரோட வேல்யூ 1 lakh. அப்படின்னா 25% அப்படின்னா 25 lakh மணி உள்ளே வரணும். ஏன்னா கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன் 1 crore தான். அதோட 25%னா 25 lakh. அப்போ அது மக்கள்கிட்ட இருந்து நம்ம கையில் வரும். பிஸ்னஸில் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த 25% நம்ம ஷேர் மார்க்கெட்டில் மூலமாக சேல் பண்ணணும், ஆஃபர் கொடுக்கணும். அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம கம்பெனி 5 வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு 1 crore வேல்யூவேஷன் பண்ண முடிஞ்ச அளவிலேக்கு வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்த டைமில் நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியும். ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தானே, அவங்க நல்லா பார்த்துட்டே இருக்கும். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கம்பெனி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வேறு லெவலுக்கு போகும், ஹையர் லெவல் க்ரோத்துக்கு போகும், ஒரு பிக்கஸ்ட் கம்பெனியாக மாறும் இந்தியாவில். அது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும். இதோட எப்படி பர்ஃபார்மன்ஸ், கம்பெனி நல்லா ஓடுதா இல்லையா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சதாகணும், தெரியலன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். கம்பெனியை பற்றி நல்லா தெரியலன்னா இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக கேஷ் போகும். ஏன்னா அது ப்ராஃபிட்டில் லாஸில் ஓடுது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் தெரியவங்க இருந்தால் மக்கள் எல்லோரும் கூட என்னோட 25% ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ கம்பெனிக்குள்ளே 25 lakh கேஷ் வரும். அந்த கேஷை வச்சு எனக்கு இந்த பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கொஞ்சம் கூட ஸ்கேல் பண்ணலாம். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நான் கொடுத்த அந்த 25% ஷேரு தான் பப்ளிக்லி லிஸ்டட் ஷேர்ஸ். நம்ம முன்னாடி சொன்னல என்எஸ்சி, அதே மாதிரி பிஎஸ்சி. இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ஷேர் மார்க்கெட்டு தான். இந்த மார்க்கெட்டில் தான் பையர்ஸும் செல்லர்ஸ் எல்லாம் போய் ஷேர் வாங்குறதும் விற்கிறதும் இல்லை. அதோட பேர் தான் ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் வாங்குறதும் விற்கிறதும் எங்கே கண்டக்ட் பண்ணுறதோ அங்கே தான் ஷேர் மார்க்கெட். ஆனால் இந்த என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படி கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி இந்தியாவோட ஒரு அத்தாரிட்டி தான் இந்த ஷேர் ட்ரேடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண அத்தாரிட்டி. அவங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல. யாரை வேணாலும் மக்களை ஏமாற்றலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். நிறைய ஃப்ராடு தனம் நிறைய நடக்கும். அதுக்குள்ளே அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செபி அப்படி ஒரு அத்தாரிட்டி வச்சுருக்கேன் இந்தியாவில். இப்போ உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு டவுட்டு வர்றதுக்கு சான்ஸ் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எப்படி விலை ஏறுதோ, ஷேர் மார்க்கெட்டில் ஷேரோட வேல்யூ எப்படி கம்மியாகுது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? விலை ஏறுறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் ஒரு ரீசன் வேணும்ல. அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு. கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஷேருக்கு நல்ல வேல்யூ இருக்கும். இப்போ லாஸ்ட்டு சொன்னது என்னது, ஒரு ஷேரோட வேல்யூ 1 lakh இல்லை. அப்போ நல்லா இன்னும் பர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போது அது பர்ச்சேஸ் பண்ணவங்க யாருமே அது சேல் பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அதான் அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கும். நாளை இன்னும் பெருசாக வரும்ல கம்பெனி. அப்போ இந்த ஷேர் என்கிட்ட இருக்கணும். அப்போ அது நாளை பெரிய கம்பெனியாக மாறின உடனே இது சேல் பண்ணால் நிறைய கேஷ் இன்னும் வரும்ல. அப்போ அதனால் அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அது யாருக்கும் கொடுக்க வேண்டாம், செல் பண்ணவே கூடாது, விற்கவே கூடாது. அப்படியே வச்சுருப்பாங்க, அது விற்க மாட்டான். ஸோ பையர்ஸ் இருக்கும், ஆனால் சேல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கும். அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன? அந்த ஷேருக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? அதோட வேல்யூ இன்னும் ஏறும். அப்போ பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டில் போகுதுன்னு தெரிஞ்சாலே அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது ஒப்போசிட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நான் பண்ண அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த தேயிலை பிஸ்னஸ்ஸு, டீ பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸ்ஸு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு ரூமர் வந்துருச்சு. யாரோ அது ஸ்ப்ரெட் பண்ண ரூமர். என்ன தெரியுமா? அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லை, அந்த டீ ரொம்ப குவாலிட்டி இல்லை, ரொம்ப மோசமாக ப்ரிப்பேர் பண்ணுறது, அது பேக் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஸ்டைலில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமர் யாரோ கட்டி விட்டிங்கன்னா அதோட கம்பெனியோட வேல்யூ கம்மியாகும். ஏன் தெரியுமா? இது தெரிஞ்ச உடனே இந்த ஷேர் ஹோல்டு பண்ணி வச்சுருவங்க நிறைய பேர் இருக்குல்ல, இந்த 25% ஹோல்டு பண்ணி வச்ச நிறைய பேர் இருப்பாங்கல்ல மக்களுக்குள்ள. அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இது இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சா பிரச்சனை தான். ஏன்னா மார்க்கெட்டில் வேல்யூ இருக்காது. இது சேல் பண்ணும்போது யாருமே வரமாட்டாங்க. யாருமே வரலன்னா என்ன நடக்கும்? வேல்யூ கம்மியாகணும்ல. கிடைச்ச ரேட்டுக்கே கிடைச்ச அமௌண்ட்டுக்கே நம்ம கொடுத்து சேல் பண்ணி எப்படியாவது தலையிலிருந்து எப்படியாவது அது விட்டு கேஷ் வசூல் பண்ணணும்ல. அப்படி யோசிக்கும் போது கிடைச்ச ரேட்டுக்கே நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. அப்போ அதோட வேல்யூ மறுபடியும் கம்மியாயிடுச்சு. அப்போ வாங்குறதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. ஏன்னு தெரியுமா? கம்பெனியோட ரேட்டு கம்மியாக இருக்கல, ஷேரோட வேல்யூ கம்மியாக இருக்கல. அப்போ இப்போ வாங்கி வச்சு
கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் பண்ணும்போது சேல் பண்ணலாம்ல, அப்படி நினச்சி நிறைய பேர் அப்படி வாங்குவாங்க. நிறைய பேர் சேல் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். அதனால் அது கீழே தானே போகுது, அதனால இனிமேக்கு மேலே வராது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அப்படியும் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இதில் நடக்கும். என்ன தெரியுமா, ஒரு வேளை கோர்ட்டில் இதெல்லாம் போய் ப்ராடக்ட்டில் குவாலிட்டி பிரச்சனை எதுவுமே இல்லை, நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது யாரோ கத்தி விட்ட ரூமரு, யாரோ ஸ்ப்ரெட் பண்ண ரூமரு, அதனால அதில் நத்திங் சீரியஸ், அது ஜஸ்ட் ரூமர் தான். அப்படி புரிஞ்ச உடனே இந்த மக்கள் என்ன பண்ண தெரியுமா, எப்படியாவது அந்த கம்பெனியோட ஷேர் மறுபடியும் வாங்கி வைக்கணும், அதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சா நிறைய பேர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சேல் நடந்தது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருவாங்க, சேல் பண்ணியிருக்குல்ல, அந்த டைமில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கி வச்ச நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அது சேல் பண்ண மாட்டாங்க, அவங்க அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக யோசிக்கும் இல்லை. ஆனால் கம்மி விலைக்கு கிடச்சிது, நல்ல ஹை ரேட்டில் அது விட்டிங்கன்னா நிறைய கேஷ் கிடைக்கும், அதுக்காக ஃப்யூச்சரில் சேல் பண்ணலாம் அப்படி நினச்சி அதை ஹோல்டு பண்ணி வைக்கும்போது இதோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதும் கம்மியாகிறதும் இந்த வேலையெல்லாம் நடக்கிறது இதனால தான். ஃபஸ்ட்டு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு, ரெண்டாவது ரூமர்ஸ், அப்புறம் லக்கு அப்படி கூட சொல்லலாம். நிறைய பேர் விற்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா கேஷுக்கு எனக்கு கொஞ்சம் இப்போ அர்ஜென்ட்டு, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, கேஷு கிடச்சி தான் ஆகணும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கேஸ் இருக்குது, அப்படியெல்லாம் யோசிக்கும்போது மோஸ்ட்லி விற்கிறதுக்கு தயாராகி நிறைய பேர் வருவாங்க, வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி கூட இதோட ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளை, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஆள் இருக்குமா இல்லையா, அதுதான் ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா அது முடிவெடுக்கிறது. இப்போ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோட ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா, இது ஒரு பிகினர்ஸுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகும் அது மைண்டில் வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். இன்டெப்த்தாக எதுக்குள்ளேயும் போகலை. இன்டெப்த்தாக போனோன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசணுன்னா ஒரு 2 நாள் அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, അതിനെ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணணும்னா, IPO அது பண்ணணும்னா, அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும்னா, மக்களுக்கு வந்து வாங்கணும் விற்கலாம் அந்த மாதிரி பண்ணணும்ல, அதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டு பண்ணணும்ல, அது பண்ணுறதுக்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என் கம்பெனி கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெரிய கம்பெனியாக மாறிடுச்சு, அதனால என்னால் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதெல்லாம் ஓகே ஆகும்போது மட்டும்தான் நம்மளால் கம்பெனி பப்ளிக் ஆஃபரிங் வழி மக்களுக்கு ஷேர் சேல் பண்ணி கேஷ் கலெக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இதுக்குள்ளே நடுவில் இருக்கும். அதை அப்படியே மாற்றி வச்சிங்கன்னா இப்போ பேசிக்கலி நான் சொன்னது என்னது, அதுதான் ஷேர் மார்க்கெட். ஷேர் வாங்குறதும் விற்கிறதுக்கும் எல்லாம் ஒரு இடம், அதுதான் ஷேர் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.